திரு சீமான் அவர்கள் நேற்று மேடையில சொன்னார் என்னன்னா, தமிழை மறந்த தற்குறி விஜய் அப்படின்ற மாரி, தற்குறி தாவேக்கா அப்படின்ற ஒரு இத சொல்லியிருந்தாரு. 2,00,000 குடுத்து வீட்டு வாடகை கொடுக்குற திரள்நிதி திருடர் அவர். ஹி இஸ் அ டிமினிஷிங் பொலிட்டிஷியன். அவரோட நாகரிகத்துக்கு நான் பதில் சொல்றது என் மரியாதைக்கு அவமானமா நினைக்கிறேன். அதனால நான் அவருக்கு பதில் சொல்லுவேன். இல்ல வெளிப்படையா உங்க கட்சியை தாக்கியிருக்காருன்னு சொல்றேன். தாக்கட்டாங்க. அவரோட நாகரிகம் அது. ஒரு விஷயம் சொல்லிக்கிறாரு. அவருக்கு இதை பார்த்தாருன்னா இல்ல அவர் தம்பிங்க பாக்குறாங்க அப்படின்னா, இங்க தேவையில்லாத இடத்துல எல்லாம் போய் தேன் கூட்டில் கை வைக்காதீங்க. நாங்க அமைதியா போறோன்றனால பார்த்துக்கோங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இதே உதய் ப்ரோ செய்யாத ஆட்டமான்னு நான் திருப்பி கேட்கலாங்களா? அந்த மாதிரி நம்ம கேட்டால் நாகரிகமா இருக்குமா? நம்ம அப்படிலாம் போகல. மரியாதைக்குரிய பொசிஷன் இருக்காரு, மரியாதைக்குரிய வேலைகள் தான் செய்யறாரு நான் நம்புறேன். இப்போ இவங்கெல்லாம் விமர்சிக்க கூடாதான்னு நம்ம எங்கேயுமே சொல்லணும். விமர்சிக்கிறது ஜனநாயக உரிமை. கொஞ்சம் அவங்களோட முதுகையும் பார்த்துக்கணும்னு நான் சொல்ல வரேன். முதலமைச்சர் ரோட் ஷோ எங்க வேணா நடக்கலாம், நினைச்ச நேரத்தில் நடக்கலாம்னு எந்த சட்டமும் கிடையாது. செக்யூரிட்டி டீம்கிட்ட கிளியரன்ஸ் இல்லாம அதை செய்யவே முடியாது. அவர் போறாருன்னா இப்போ விஜயநாயகம் கொடுக்குற அளவுக்கு 300 போலீஸ் வச்சா பாதுகாப்பு கொடுப்பீங்க. 3000 பேர் போலீஸ் நிற்க மாட்டாங்க. 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்போ போலீஸ் யார் கையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதலமைச்சர் கண்ட்ரோல் இருக்கு. இதுக்கெல்லாம் முதலமைச்சர் தெரியாம நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. முதலமைச்சருக்கு அது மட்டுமே வேலை இல்ல. நானும் அதை தான் சொல்றேன். நாங்க பிளேம் பண்ண, ஆனா பிளேம் பண்ண சிச்சுவேஷன் வருதுன்ற. ஆள்ற கட்சியா இருக்கட்டும், இல்ல ஆண்ட எதிர்கட்சியா இருக்கட்டும், இப்போ இவங்களுக்கெல்லாம் கூடக்கூடிய கூட்டம் காசு கொடுத்து தான் கூடக்கூடிய கூட்டம்ட்டு வெளியே இருக்க மக்களுக்கு, பொது ஜனத்துக்கே தெரியுது. தமிழக வெற்றி கழகத்துக்கு இது ஒரு ஸ்டார்ட். ரஜினி ஐயாவா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், இவர் உதயநிதி ப்ரோவா இருக்கட்டும், சிஎம் சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க. உங்க ஃபங்க்ஷன் அரசாங்க ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எல்லா டிவிலையும் லைவ் கொடுத்தீங்க. யூஎஸ்ல எங்க போனாங்க? ஒரே ஒரு ஒற்றர் தலைவர் நீங்க சொல்றீங்க இல்லையா, அவருக்கு எவ்வளவு வரவேற்பு? நீட்டை நாங்க அறவே ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு வந்திருந்தேன். ஆட்சி முடியலன்னு சொல்லிட்டாரு. நான் ஓப்பனா சொல்லணும்னா ஏமாத்துறாரு. மக்களுக்கு அது தெரியும். இவங்க ஏமாத்தி தான் இந்த வரை ஆட்சிக்கு வந்தாங்க. எஸ்ல ஆரம்பிக்கிறவர்னு சொன்னீங்க. சீமானா ஸ்டாலினா? யாரு? ஸ்டாலின் அவரை பத்தி பேசாம இருக்க, சாரி சிஎம் சாரை பத்தி பேசாம இருக்க முடியும். 50 வருஷம் வாழ்க்கையில நான் கவனிச்சது என்னன்னா, அவர் பதவி அரசியல் பண்ணக்கூடிய ஆள். தன் பதவிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு எவ்வளவு தூரம் வேணா இறங்கி போவார். இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாருன்னு எல்லாருக்கும் 1000 ரூபா, இந்த 1000 ரூபா, இந்த 1000 ரூபா, இந்த 1000 ரூபா பணத்தால மக்களை விலைக்கு வாங்குறாங்களோ. வணக்கம் சார். வணக்கம். 13ஆம் தேதி திரு விஜய் அவர்கள் அதாவது பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் 3 மாவட்டங்களில் ஸ்டார்ட் பண்ணி 2ல நடத்தி 1 கைகூடாம போயிருக்கு. இதை பத்தி ஃபர்ஸ்ட் கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய பார்வை என்ன? இதுல என்னோட முதல் கட்ட பார்வை என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துல ஒரு இனிஷியல் பிளான் ஒன்று போடுறாங்க. இந்த இனிஷியல் பிளான் போலீஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அவங்க ஒரு பிளான் போடுத்துறாங்க. போலீஸ் ரிட்டர்ன் ஒரு பிளான் போடுத்துறாங்க. அந்த பிளான் படி தான் நடக்குது. நம்ம ரோட் ஷோக்கு பெர்மிஷன் தரல. தளபதி மேலே ஏறி நிற்கக்கூடாது, கீழே இறங்கக்கூடாதுன்னாங்க. அவரும் மேலே ஏறல, கீழே இறங்கலை. வண்டிக்குள்ளே தான் இருக்காரு. ரோட் ஷோன்னு ஒன்று விஷயம் ப்ராப்பராக பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி ரூட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி தேவையான முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்கலாம். ஸோ அது பிளான் பண்ணாமல் நடக்கும்போது, மக்கள் வெள்ளம் வரும்போது இந்த மாதிரி ட்ராவலுக்கான டைம் அதிகமாகுது. ஸோ போலீஸ் ஒரு 10:30 மணிக்கு மரக்கடைக்கு வரணுன்ற மாதிரி சொல்லியிருந்தது. பட் வர முடியல. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதை பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை மேபி போலீஸ் கணிக்க மறந்துட்டாங்களா, இல்லை எம்ஜிஆர் காலத்தில் இருந்த விஷயங்கள் இப்போதான் கண்ணெதிர்க்க பார்க்கறனால அடுத்தடுத்த இதுக்கு மாவட்டங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆள்ற கட்சியாக இருக்கட்டும், இல்லை ஆண்ட எதிர்கட்சியாக இருக்கட்டும், இப்போ இவங்களுக்கெல்லாம் கூடக்கூடிய கூட்டம் காசு கொடுத்து தான் கூடக்கூடிய கூட்டம்ட்டு வெளியே இருக்க மக்களுக்கு, பொது ஜனத்துக்கே தெரியுது. இப்போ தன்னெழுச்சியாக இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அதுவும் இளைஞர்கள், பெண்கள்னு வரும்போது ஒரு 2026க்கான ஆட்சி மாற்றத்துக்கான முன்னோடி இதுன்ட்டு பல தரப்புப்பட்ட மக்களும் சரி, தலைவர்களும் சரி கருத்து தெரிவிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு இது ஒரு ஸ்டார்ட். இன்னும் ஒரு 15 வாரத்துக்கு இன்னும் ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு, அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதுலேயும் குறிப்பா தளபதி பேசின விஷயம் எல்லாராலையும் வரவேற்கப்பட்டது. பொதுவா பேசுறது இல்லாம இன்னும் கொஞ்சம் டெப்தா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் எடுத்து வச்சு, திமுக செய்ய தவறுன அவங்க வாக்குறுதிகளையும் முன்னெடுத்து தான் என்ன செய்ய போறன்றதையும் சொல்லியிருக்காரு.
இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, திமுகவுடைய தவறான செயல்கள வந்து சுட்டிக்காட்டினார் விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பரப்புரை அப்படின்றது வந்து சரிக்கு சமமா இருக்கணும். ஒண்ணு தாக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். இன்னொன்னு தான் கட்சி சார்ந்து குடுக்கக்கூடிய கொள்கைகளும் சரிக்கு சமமா இருக்கணும். ஆனா அந்த பரப்புரையில அது சரிசமமா இருந்துச்சா? இல்ல சரிசமமா இல்ல. நான் அத குடுக்கவும் போறதில்ல இப்போ அப்டின்றது சொன்னாரு. அது என்ன என்ன ஆங்கிள்ல சொன்னாருன்னா, நான் வந்து நடைமுறைக்கு சாத்தியமான விஷயம் ம், தான் குடுக்க ம். போறேன். வாக்குறுதியா அது 2026ல குடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ம், ம். ஸோ இந்த பரப்புரையில வந்து மக்கள் படுற அவலங்கள வந்து எடுத்துரைக்க போறாரு. அ இப்போ வந்து திருச்சியில ஒரு பகுதியில இருக்க மக்களுக்கு படுற கஷ்டத்துல இன்னொரு பகுதி இருக்க மக்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். அது மெட்ராஸ்ல இருக்க நமக்கு கண்டிப்பா தெரியாது. ம், ம். ஸோ அத வந்து மக்கள்ட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கிறார். இந்த மாரி அதான் அந்த பிரச்சனைகள் மாரியான இருக்குன்ட்டு. பிரச்சனைகள அவர் அந்த சைடு அந்த இடத்துல முன்னிறுத்தியிருந்தாரு அப்படின்னா, திருச்சியோட கண்ணோட்டம் அவர் பார்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். புகழ மட்டுமே தூக்கி வச்சிருந்த மாரி இருந்துச்சு அந்த என்ன பரப்புரையில. புகழ்? அதாவது திருச்சி வந்து பல இல்ல, இல்ல. வரலாறுகள நீங்க கண்டிருக்கு அது அப்படின்ற ஸ்டார்ட்டிங் மாரி. ஃபர்ஸ்ட் செட்ல தான் திருச்சியோட புகழ புகழ சொன்னாங்க. சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் திமுகவோட வாக்குறுதிகள் வாக்குறுதிகள நிறைவேற்ற சொன்னாங்க. சொன்னாரு. அதுக்கப்புறம் திருச்சியில இருக்கிற பர்ட்டிகுலர் பிரச்சனைகள சொன்னாரு. ம், ம், ம். காவேரியில தண்ணி வரலன்னு சொல்றீங்க. இங்க குடிக்க தண்ணி கூட இல்ல. ம், ம், ம். மணல் கொள்ளை நடக்குது. இங்க இருக்க 2 மந்திரிங்க என்ன மந்திரி பண்றாங்கன்னு தெரியல. ஆமா. ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருட்டு நடக்குது. அது முறைகேடுன்னு சொல்றாங்க. இந்த மாரி விஷயங்கள இன்னும் நெறைய விஷயங்கள் சொன்னாரு திருச்சி சம்மந்தப்பட்டு. திருச்சியில இருக்கிற பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணாரு. ம். திருச்சிய வந்து திருச்சின்ற மாவட்டத்த வந்து தூக்கி பிடிக்கணும்னா, அந்த வரலாற சொல்லி தான் ஆகணும். ஒரு மாவட்டத்துக்கு போறாரு. அந்த மாவட்டத்துல இருக்கிற மக்கள் வந்து ம் அ லைக் என்ன சொல்றது, அவங்கள பெருமைப்படுத்துற விதமா சில விஷயங்கள் சொல்லணும். அது சொல்லாம எப்படி ஒரு மாவட்டத்துக்கு அது மரியாதை. ம், ம். அது குடுக்குற பேசிக் மரியாதை. அத தாண்டி அங்க இருக்க பிரச்சனைகள அட்ரஸ் பண்றாரு. ம், ம். பண்ணாம இல்ல. நீங்க நீங்க சொன்னக்குள்ள பேலன்ஸ் இருக்கு ம், இல்லையா? ம், ம். அந்த பேலன்ஸ் வந்து இப்போ ஒரே ஃபேஸ்ல செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இது இந்த இயர் எண்ட் வரைக்கும் தான் இந்த சுற்றுப்பயணத்தோட பிளான் ம். இருக்கு. ஆமா. அடுத்து இன்னொரு 3 அதுக்கப்புறம் அடுத்த ம், வருஷம் இன்னொரு ம். 3, 4 மாசம் இருக்கு. எலக்ஷனுக்கு கரெக்ட்டா சொல்லப்போனா. அப்போ வந்து பிரச்சாரங்கள் தன்னோட வாக்குறுதிகள் என்னன்றத முன்வைப்பாரு. ம். இப்போ மக்கள் படுற அவதிய கொண்டு போய் சேர்க்கிறாரு. அவ்வளவுதான். இந்த பரப்புரையில தாவேகாக்கு நடந்த சதி அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, திமுக வந்து ஆம்புலன்ஸ எங்ககிட்டயும் இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்ற மாரியான குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சுட்டு இருக்காங்க தாவேகா நிர்வாகிகள். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா, சதின்னு என்னென்னலாம் உங்களுக்கு நடந்தது? இல்ல மொத்தமே சதிதான். இல்ல அப்படி பார்த்தா போலீஸோட புரொடக்ஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெவியா தான் இருந்தது. அப்படி நம்ம சொல்ல முடியும். ஃபுல்லாமே சதின்னு நம்ம சொல்லிற முடியாதுல்ல. இல்ல. ஏன்னா கூட்டத்தினுடைய அடிப்படையில நம்ம பார்க்கணும்ல. நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ம். தாவேகா தலைவர் வந்து 13ஆம் தேதி போனாரு. ம். 14ஆம் தேதி ஒ நம்ம நாட்டினோட முதலமைச்சர் சிஎம் சார் வந்து கிருஷ்ணகிரிக்கு போயிருந்தார். ஸோ அவருக்கு அந்த பர்மிஷன்ற விஷயத்துக்குலாம் இப்போ வந்து ஒரு முதலமைச்சர் எனக்கு புரியுது. அவர் பர்மிஷன்லாம் வேணாம், எங்க வேணாலும் போலான்னாலும் புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு. அது. ஒரு மாவட்டத்துக்கு போறாரு. அந்த மாவட்டத்துல ஒரு ரோட் ஷோ நடத்துறாருன்னா, முதலமைச்சர் ரோட் ஷோ எங்க வேணா நடக்கலாம். நெனச்ச நேரத்துல நடக்கலாம்னு எந்த சட்டமும் கிடையாது. அவ ஓகேங்களா? ம். ம். செக்யூரிட்டி டீம்ட்ட கிளியரன்ஸ் இல்லாம அத செய்யவே முடியாது. ஸோ, ம். இப்போ செக்யூரிட்டி டீம் எவ்வளோ சீக்கிரம் அந்த கிளியரன்ஸ் தருது. அவர் போறாருன்னா, இப்போ விஜயநாயகா குடுக்குற அளவுக்கு 300 போலீஸ் வச்சா பாதுகாப்பு குடுப்பீங்க. 3000 பேர் போலீஸ் நிக்க மாட்டாங்க. 3 அடுக்கு பாதுகாப்பு குடுக்க மாட்டாங்க. 3 அடுக்கு பாதுகாப்பு குடுத்து ஒரு மா மாவட்டத்துல ரோட் ஷோ பண்றாரு. அவருக்கு அந்த அனுமதி எந்த தங்கு தடையின்றி நடக்குது. ஓகேங்களா? அ அதே மாரி அ ம் யூ கேன் நேம் எனிஒன். நீங்க அவரே வந்து மதுரையில ஒரு ரோட் ஷோ 27 கிலோமீட்டர் ரோட் ஷோ பண்றாரு. ம். ம். ஸோ, ம். இப்ப இதெல்லாம் என் மக்களுக்கு இடையூறு இருக்காதான்னு கேட்டா, இடையூறு இருக்கும். இந்த இடையூறுகள்லாம் வந்து யோசிச்சு தான் வீக்கெண்ட்ல ஒரு சாட்டர்டே அன்னைக்கு போலீஸ் கூட டிஸ்கஷனுக்கு அப்புறம் அது கொண்டு வந்த முடிவு இது. அந்த முடிவுக்கு ஒரு ஒரு எதிர் பிரச்சாரம் என்னன்னா, வீக்கெண்ட் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. நாங்க ஒரு பிளான் போட்டு தர்றோம். அந்த பிளான நாங்க எல்லா ஆங்கிலும் யோசிப்போம். ரோடு எவ்வளோ ப்ராடா இருக்கணும், தலைவர் வரத்துக்கு வந்து எவ்வளோ இடம் தேவைப்படுது, இந்த மாரி விஷயம்லாம் யோசிச்சுட்டு தான் நாங்க அந்த முடிவு எடுக்கிறோம். அப்படி எடுக்கக்கூடிய முடிவ வந்து நீங்க நிராகரிச்சுட்டு நீங்க ஒரு பிளான் போட்டு தர்றீங்கன்னா, அந்த பிளான் உண்மையிலே ஐஎஸ்ஓட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணி தான் போடப்பட்டு தானே இருக்கு. இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியாதா? எவ்வளோ பேர் ம். வராங்க ம். அப்படின்ட்டு. ம். சரி அட்லீஸ்ட் இவர் ஏர்போர்ட்லருந்து கிளம்புறாரு இல்லையா? அப்போ வழிநெடுக்க எவ்வளோ மக்கள் நிக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்ன்னு அந்த நேரத்தில சமயோஜிதமா யோசிக்க வேண்டியது யாரோட பொறுப்புன்னு ம். இருக்கு இல்லையா? ம். இப்ப அந்த இப்ப இல்ல நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொன்னாங்கன்னா, நாங்க பார்த்துக்கிறோம். அப்ப நீங்க எங்களோட பிளானுக்கு நீங்க அப்ரூவ் குடுக்கணும். ம். எங்க பிளானுக்கு நீங்க அப்ரூவ் குடுக்காம, நீங்க போட்டு தர பிளான்ல நாங்க வொர்க் அவுட் பண்ணணும்னா, தலையும் புரியாம, காலும் புரியாம நாங்க எப்படி வொர்க் அவுட் பண்றது? அப்போ வந்து உங்களுக்கு கட்சி சார்ந்து என்ன மாரியான புரோட்டோகால் குடுக்கப்பட்டது? சரி. அவங்க சொன்ன டைம்ல, அவங்க சொன்ன ரோட்ல வரணும். ம். ம். அவங்க சொன்ன ரோட்ல தான் வரணும். ம். ம். 1. 2வது எங்களுக்கு சொன்ன மாரி நாங்க 4 வாகனம் தான் வண்டியோட வரணும்னு சொன்னாங்க. அந்த 4 வாகனம் தான் வண்டியோட வந்தது. அத தாண்டி வேற எதுவும் எக்ஸஸா வரல.
பின்னாடி வாகனங்கள் வந்திருக்கு அப்படின்னா அந்த வாகனங்களை வந்து வழி மாற்றி விட வேண்டியதோ இல்லை திசை வேற பக்கம் கொண்டு போக வேண்டியதோ கடமை யாரோடதுன்னு இருக்கு. நீங்கள் அதை நாங்கள் தான் பண்ணணும்ன்ட்டு முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருப்போம். நாங்கள் வாலண்டியர்ஸ் இறக்கியிருப்போம், நாங்கள் தேவையான விஷயங்களை பண்ணியிருப்போம். நீங்கள் அங்கே தான் சொல்கிறோம், இப்போ எந்த இடத்துலையுமே எங்களுக்கு கொடுத்த 23 நிபந்தனைகள் நாங்கள் மீறலை. நாங்க 6 மணிக்கு பரப்புரைய முடிச்சிரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நாங்க அரியலூர் அன்னைக்கு வந்ததே வந்து அன்னைக்கு நாளுக்குள்ள நான் என்ன கேட்குறோம், ம், ஒரு ம். அரியலூர்ல இருந்து ஒருத்தர் கிளம்புறாரு முடிச்சுட்டு பெரம்பலூர் டுவர்ட்ஸ் பெரம்பலூர் போறாரு. ஆமா. போகும்போதே தெரியாது லேட் ஆயிடுச்சு, இப்போ நான் நிப்பாட்டணும்ட்டு போலீஸ் முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். பெரம்பலூர் கிட்ட உள்ள நுழைஞ்சு அந்த இடத்துக்கு பெரம்பலூர் கிட்ட நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் நிப்பாட்டுவாங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு ஒரு ம், ம், அணுகுமுறைன்னு ம், புரியுதுங்களா? ம். இப்போ மக்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு மக்களை பார்க்க விட்டுருக்கணும், இல்ல மக்கள்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள சொல்லியிருக்கணும். இவங்ககிட்டயே அரியலூர்ல இருந்து முடிக்கும் போதே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். சாமி இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நாங்க அதனால தான் டிஜிபி ஆஃபீஸ் கிட்ட போறோம் பெர்மிஷனுக்கு. ஃபர்ஸ்ட் தனியா தான் போனோம். அப்புறம் டிஜிபி ஆஃபீஸ் எதுக்கு போறோம்? பல்வேறு மாவட்டங்களை கவர் பண்றோம். நீங்க மொத்தமா பெர்மிஷன் பிளான் பண்ணி தரணுன்றது விஷயம். தனித்தனியா ஒவ்வொரு மாவட்டம் பிளான் பண்றதுக்கு எதுக்கு நாங்க டிஜிபி ஆஃபீஸ் போகணும்? ம், ம். இப்போ வந்து போலீஸ் வந்து யார் கையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதலமைச்சர் கண்ட்ரோல் இருக்கு. இதுக்கெல்லாம் முதலமைச்சர் தெரியாம நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ அவரோட வேலை தான் இதுன்னு நம்ம வந்து சொல்லலை எங்கேயுமே. ம், ம். ஓகேங்களா? சொல்லணுன்ற அவசியம் அந்த அந்த இல்ல அந்த முதலமைச்சருக்கு அது இக்கட்டான மட்டுமே நிலைமையை கொண்டு வேலையா வராங்க. இருக்காதுன்னு நான் சொல்றேன். ம்? முதலமைச்சருக்கு அது மட்டுமே வேலை இல்ல. இல்ல அ. நானும் அதை தான் சொல்றேன். நாங்க ம், வந்து ம். ப்ளேம் பண்ணல. ஆனா ப்ளேம் பண்ண சிச்சுவேஷன் வருதுன்ற. ம், ம். நீ இப்ப இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு இடையூறு, அதாவது வெறும் நம்ம சுற்றுப்பயணத்துக்கு மட்டும் தான் இந்த இடையூறான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம பண்ண எல்லா ஈவெண்ட்டுக்குமே இடையூறு இருந்திருக்கு. ம், ம். டே 1ல இருந்து இடையூறு இல்லாம இருந்ததே கிடையாது. எங்க கட்சியோட முதல் மாநாடா இருக்கட்டும், ஏன் விகடனுக்கே வந்து விகடன் ஃபங்க்ஷன்ல ம், ம். கலந்துக்கிறதுக்கே திருமணம் வர்றது இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளவு இடையூறுகள் அரசாங்கத்து வழியா கொடுக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு அறிஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் கல்வி விருதுகள் நடக்கிற இடம், ம், அந்த ம். இடம் தராம அலக்கழிச்சதா இருக்கட்டும். முதல் மாநாடுக்கு இடம் ஒரு இடம் விடாம ஒரு ஊர்ல ஒரு இடம் கூட கொடுக்கல ஒருத்தரும். ம், ம். அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் விவசாயிகிட்ட இருந்து அவங்க கொடுத்த இடம், பல்வேறுபட்ட விவசாயிகள் நூத்துக்கணக்கான விவசாயிகள் இருந்து இடம் வாங்கி சேர்த்து ஒரு இடமா மாநாட்டம் நடத்துறோம். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. போலீஸ் கிட்ட பெர்மிஷன் போனா இந்த இடம் முடியாது, இந்த நேரம் முடியாது, இந்த டைம் முடியாதுன்னு அவங்களோட ஒரு ஒரு என்ன அஜெண்டா இதுல அதனால என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு ம், இருக்கு. ம். இப்ப இவ்வளவு கோடி இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்குன்னு ஒரு 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 சாதாரண ஒரு எண்ணம். சரி இவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க கேட்கறத ஒரு வரன்முறையோட நீங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி நகர்ந்துட்டு போயிடணும். அத விட்டுட்டு அத திருப்பி திருப்பி எங்கள ஸ்டாப் பண்றதுனால நீங்க என்ன என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க? எங்கள வெடிக்க வைக்க ட்ரை பண்றீங்களா? ம், இல்ல ம். எங்கள எங்கள நாங்க இதுவரைக்கும் சட்டத்த ஃபாலோ பண்றோம். இந்த சட்டத்த மீறத்துக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்களா? ம், ம். என்ன என்ன ஐடியால இத பண்றீங்கன்னு இருக்குல்ல. அந்த கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது. 1000 கணக்கான இளைஞர்கள் வந்து தலைவர் பின்னாடி, அதாவது விஜய்க்காக காத்திருந்தாங்க அப்படின்னு இது பண்ணியிருந்தீங்க. ஆனா அந்த காத்திருந்த டைம்ல அந்த தொண்டர்களோ, இளைஞர்களோ கரெக்ட்டான ஒரு அணுகுமுறையில தான் ஃபாலோ பண்ணாங்களா? அப்படின்னு கேட்டோம்னா, அங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்போ இது உங்களுடைய கட்சிக்கு அது பின்னடைவா கூட இல்ல, அமையலாம். ஒரு இல்ல. ஒரு இதுக்கு நான் என்ன அமையலாம். கேட்கிறேன், இப்போ நீங்க திமுக, அதிமுக மாரி அ கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டவங்க ம், யாருன்னா, ம். இதே இளைஞர்கள், இதே தொண்டர், இதே மக்கள் தான். அப்படியேப்பட்ட பொதுமக்கள் இன்னைக்கு ஒரு மாற்றத்த நோக்கி ஒரு பெரிய தலைவர் வரும்போது, வ வழிநெடுக்க வந்து ம், பார்க்கும்போது, ம். அவங்களோட இல்ல என்டர்டெயின் நான் அதை அந்த இத தாண்டி பார்க்குறது, அவர ஆதரிக்கிறதுன்றத தாண்டி கோஷங்கள் இத தாண்டி ஒரு ரிப்போர்ட்டர் பேசுறப்போ வந்து கூட நின்னு இது பண்றது, இல்ல கத்தி இல்ல. பேசுறது, அதாவது நீங்க அத நீங்க பேசுறதே பேச விடாம கத்துறது, இதெல்லாம் வந்து எப்படியான என்ன மாரியான செயல்பாடுகள்னு இல்ல நான் சொல்றேன். அதான் சொல்ல வரேன். இப்போ வந்து இவங்க இவ்வளோ நாளா இந்த தமிழ்நாட்டுல தான் இருந்தாங்க. ம், இவங்க ம். வந்து திடீர்னு வானத்துலருந்து குதிக்கல. இவங்கலாம் யாருக்கு ஓட்டு போட்டவங்க? இதே திமுக, ம், அதிமுகவுக்கு தான் ம், ஓட்டு ம். போட்டிருக்காங்க. தன்னெழுச்சியா வராங்க விஜய் நோக்கி. இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து இப்ப எங்களுக்கு விதிமுறை குடுத்த மாரி மக்களுக்கு எந்த விதிமுறை நாம இருந்தாலும் வந்து கட்சி தொண்டர்களுக்கு சில விஷயங்கள ம், வந்து ம். புசி ஆனந்தனா வந்து குடுத்திருந்தார். ஒரு 12 நிபந்தனைகள் குடுத்து இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு. கட்சி நிர்வாகிகள் அத ஃபாலோ பண்ணாங்க. ம். அந்த 2 நிபந்தனைகள் கொஞ்சம் ஏதாவது 1, 2 சொல்ல முடியுமா சார்? இந்த அதாவது மாரியானது. அதாவது மரக்கடைக்கு வந்து ம், நிக்கணும் ம். அப்படின்றது விஷயம். ம், ஃபர்ஸ்ட் ம், விஷயம். ம். அதே மாரி வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் விஷயத்துக்குலாம் வந்து போலீஸ் பெர்மிஷன் குடுக்கல. ம், ம், ம். பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாரி விஷயங்கள்லாம். அத அதே மாரி வந்து அந்த இது மெடிக்கல் ஆ, அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆ. இந்த மாரி விஷயம் ஆம்புலன்ஸஸ்லாம் ம், ம், பார்த்துருப்பீங்க. ம், எவ்வளோ ம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம். நம்ப அத ஃபாலோ பண்றோம். ம், ம். என்ன இப்போ பொதுமக்களா வரவங்களுக்கு நான் இதே கேள்விய நான் வந்து முதலமைச்சர கிட்டயும் கேட்கிறேன். முதலமைச்சர் என்ன சொல்றாரு வந்து, இந்த என்ன சொல்றது? கொள்கையில்லா கூட்டம் என்னென்னமோ ம், சொன்னாரு. ம், ம், ம். ஓகேங்களா? புரியுது. முத்தமிழ் அமைச்சர் வேற ஏதோ ஒரு வார்த்தைகள ஆமா. யூஸ் பண்ணாரு. இவ்வளவு நாளா ஓட்டு போட்ட ஜனத்துக்கு நீங்க குடுக்குற பேர் இதுவா? அப்படின்னு இருக்கு.
இவங்கலாம் யாரு? இன்னொருத்தவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தானே. போன தேர்தல்ல உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தானே. உங்களுக்கு ஓட்டு போடும்போது அவங்களுக்கு கொள்கை இல்லன்றது இல்லையா? கொள்கை இல்லாதவங்களுக்கு ஓட்டு போட வேணான்னு சொல்லுவீங்களா? அந்த தைரியம் இருந்தா அத சொல்ல வேண்டியது தானே. மக்கள் வந்து ஒரு டிசிப்ளின் வேணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. சொல்ற வர வார்த்தை டிசிப்ளின். டிசிப்ளின். ஆமா. ஓகேங்களா? அவங்க அந்த வார்த்தைய கொள்கைன்னு யூஸ் பண்றாங்க. ம். ஓகேங்களா? டிசிப்ளின் இப்போ செல்ஃப் டிசிப்ளின் நான் ஒரு பொது இடத்துல இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் நடந்துக்கக்கூடாது. ஒரு உணர்ச்சின்னு ஒண்ணு ஒரு விஷயம், எமோஷன்ற ஒரு விஷயம். அது என்ன நீங்க சின்ன வயசுலருந்து டிசிப்ளின் ஊத்தி, ஊத்தி வளர்த்திருந்தாலும், எமோஷன் ஒரு விஷயம் அதிகமாகும்போது, அது கோவமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, அழுகையா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, ம். ம். அந்த பேரியர் எல்லாத்தையும் உடைச்சிரும். ஓகேங்களா? அதுதான் நம்ம பார்த்தது. ம். ம். ஒரு ஒரு என்ன ஒரு உணர்ச்சி பொங்கல். அதனால வந்து அவங்க வன்முறையில ஈடுபட்டாங்கன்னா கேட்டா, அது அதுவரைக்கும் போகல. பட் ஆனா வந்து அவங்க செஞ்சது சரியான்னு கேட்டா, அது தப்பு இருக்கு. ம். ம். கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனா அந்த உணர்ச்சி இருக்கிற இளைஞர்கள நம்ம என்ன பண்ண முடியும்ன்றது தான் ம். கேள்வி. அவங்கள இல்ல வந்து அது கட்சி பக்குவப்படுத்த சார்ந்து என்ன பண்ணாங்க? அந்த இல்ல தொண்டர்கள இது இது நான் பண்றதுக்கு அதான் இல்ல. சொல்றேன். இப்ப நீங்க ஒரு அறிக்கை கூறதுனால அவங்கலாம் ம். ம். இதாயிட ம். போறதில்ல. ம். நான் தான் சொல்றேன். எமோஷன் சொன்னேன். இந்த ம். ம். டிசிப்ளின்றத ம். வெளிய இருந்து நீங்க ஃபீட் பண்ண முடியும். எமோஷன்ற விஷயம் உள்ள இருந்து வருது. ம். நீங்க அவங்களோட உணர்ச்சி நீ உணர்ச்சியே இருக்கக்கூடாது உனக்கு. நீ ரோபோவா இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடைவாங்க. ம். ஏஜ் ம். ஆக ம். ஏஜ் ஆக எல்லாருக்குமே இருக்கிற பக்குவம் தான். ஓகேங்களா? ஆரம்ப காலகட்டத்தில இதே உதய் ப்ரோ செய்யாத ஆட்டமான்னு நான் திருப்பி கேட்கலாங்களா? ஓகேங்களா? ஹம்மர் ம். கார்ல என்னென்ன வேல பார்த்தாருன்னு நான் திருப்பி கேட்கலாமா? அந்த ம். மாரி நம்ம கேட்டா நாகரீகமா இருக்குமா? நம்ம ம். அப்படிலாம் போகல. நம்ம அவர் துணை முதலமைச்சரா இருக்காரு. மரியாதைக்குரிய பொசிஷன்ல இருக்காரு. மரியாதைக்குரிய வேலைகள் தான் செய்றாருன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ம். அவர் நண்பர்கள் என்ன ஈசிஆர்ல வீடு கட்டி என்ன பண்றாங்கன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள போறதில்ல. ம். டிசிப்ளின்ற வார்த்தை அவங்க டெர்ம் பண்றதுனால ம். அத சொல்றோம். ம். அ ரோட்ல ஆடுறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, வேற எங்க ஆடுறாங்கன்னு நம்ம சொல்லல. நம்ப அந்த மாரி தாக்குதலுக்குள்ள போல. அது போகாதப்போ நம்மகிட்ட அந்த மாரி வரும்போது பொது ஜனத்த அசிங்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா பொது ம். ஜனத்த அப்படி அசிங்கப்படுத்துறோம்னா, பதவியில இருக்கிற நம்ப என்ன பண்றோம்? ஒழுங்கா இருக்கிறோமா? அப்படின்றத அவங்க யோசிக்கணுன்றேன். இப்போ தாவேகாக்கு வரையறுக்கப்பட்ட டிசிப்ளின்ற வார்த்தைய வந்து திமுக வந்து கொள்கைன்ற வார்த்தைக்குள்ள வரையறுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இன்னொன்னு முதலமைச்சர் ஸ்டாலினே வந்துட்டு எங்களுக்கு நேரடியான அறிக்கை, கண்டன அறிக்கை இது மாரி பேசுறாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அதுல ஒரு வார்த்தை என்ன பர்ட்டிகுலரானா, திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "கூட்டம் சேர்த்து கும்மாளம் அடிக்கும் கட்சி திமுக அல்ல" ஆ. அப்படின்ற ஒரு இது சொல்றாரு. இத வந்து தாவேகாவுடைய நிர்வாகிகளா இருக்கட்டும், இத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதலமைச்சரே உங்களுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்க மாதிரி. சரி. மாறிலாம் கிடையாது. ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? புது எதிரி, பழைய எதிரின்னு சொல்லிட்டு ரஜினி ரஜினி அவர்கள் சார் இது சொன்னதா பண்ணியிருக்க இருக்கட்டும், ஆமா. அ எல்லாருக்குமே தெரியுது இது. இது வந்து விஜய் அண்ணா ஃபர்ஸ்ட் மேடையில சொல்லும்போது, டிவிகேக்கும், டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு சொல்லும்போது, எல்லாருமே யோசிச்சாங்க. அது எப்படி பாசிபிள்? ம், ம். இன்னைக்கு அத நோக்கி தான் வருது. இன்னைக்கு எடப்பாடிய யார் விமர்சிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் விமர்சிக்கிறாரு. விஜய் அண்ணா விமர்சிக்கிறது ஸ்டாலின் ஐயா இருக்காரு. கூட மந்திரிங்க நெறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அதுல ஒண்ணும் குறைபாடுலாம் இல்ல. ம், ம். இப்ப இவங்கலாம் விமர்சிக்க கூடாதுன்னு நம்ம எங்கேயுமே சொல்லல. விமர்சிக்கிறது ஜனநாயக உரிமை. கொஞ்சம் அவங்களோட முதுகையும் பார்த்துக்கணும்னு நான் சொல்ல ம். வரேன். வேற எதுவும் கிடையாது. நீங்க விஜயன விமர்சிக்கிறதெல்லாம் சரிதான். ஒரு கருத்தியெல்லாம் வைங்க, முன் வைங்க. சந்தோஷம். இதெல்லாம் தப்பு இருந்தா நாங்களும் கரெக்ஷன் பண்ணிக்க பார்த்துக்கிறோம். நல்ல விஷயம் தான். நீங்களும் உங்க முதுக பார்த்துக்கோங்கன்றேன். கட்சி ம், 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 நிர்வாகிகள் ம். ஒரு பூத் கமிட்டி மாநாட்டுல பீர் வச்சு சர்வ் பண்ண விஷயம்லாம் அவருக்கு கண்ல யாரும் கொண்டு போலையா என்னன்னு தெரியல. அத அவங்க கவனிக்கணும். ம், அதையும் ம், ம், கவனிச்சுட்டு ம். அப்புறம் விமர்சனம் இருக்கலாம். தொடர்ச்சியா கட்சிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து திருச்சியா இருக்கட்டும், அரியலூர் பரப்புரை வந்து நெறைய விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. அதுல முக்கியமா திரு சீமான் அவர்கள் நேத்து ஒரு கூட்டத்துல வந்து வெளிப்படையா தற்குறி அப்படின்ற அதாவது தர தாவேக்கா தொண்டர்களாக இருக்கட்டும், தாவேக்காவே ஒரு தற்குறி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருந்திருக்காரு. இத இல்ல நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவரு அவரோட நாகரீகத்துக்கு நான் பதில் சொல்றது என் மரியாதைக்கு அவமானமா நினைக்கிறேன். அதனால நான் ம். அவருக்கு பதில் சொல்ல விரும்புறேன். இல்ல வெளிப்படையா உங்க கட்சிய இல்ல தாக்கியிருக்காருன்னு சொல்றேன். தாக்கட்டுங்க. அவரோட நாகரிகம் அது. அவர பத்தி விமர்சிக்காம இருக்கிறது என் நாகரிகம், என்னோட குணம்னு நெனைக்கிறேன். ம், ம். நான் கடந்து போயிடணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவரோட வேலை அது. அவருக்கு குடுத்த டாஸ்க்கா என்னன்னு தெரியல. இப்படி கதறாரு. அதனால அவருக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. இதுதான் அவர் காலங்காலமா செஞ்சுட்டு இருந்தாரு. 2011 விஜயகாந்த் அண்ணாவ தூக்கி பிடிச்சது. ம், 2014 அதே ம், ம். விஜயகாந்த் அண்ணாவ தூக்கி மிதிச்சது. 2019க்கு அப்போ வரும்போது கமலஹாசன் ஐயாவ போய் பார்த்தது. 21ல தூக்கி போட்டு மிதிச்சது. ஓகேங்களா? ம், அதுக்கு ம். முன்னாடி ரஜினி சாரையும் செஞ்சாரு. பாரபட்சம் இல்லாம. 24ல பெரியார தூக்கி போட்டு மிதிச்சது. அதுக்கெல்லாம் முன்னாடி பெரியார 2009லலாம் பெரியார தூக்கி வச்சு பேசினது. இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து வரும்போது "வாத்தா என் தம்பின்னு" சொன்னதும், இன்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறதும். அவரு அரசியல்ல ஒரு நிலைப்பாடே இல்லாத ஒரு தலைவர்ன்னு நான் பார்க்குறேன். இப்போ விஜய் எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக அஜித்தையும், ரஜினியையும் கையில எடுத்திருக்காரா?
ஏன்னா நேற்று எதுல சொல்லியிருக்காரு, அவரே நான் சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அவருக்கு. ம். அவருக்கு இத பார்த்தாருன்னா, இல்ல அவர் தம்பிங்க பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்க தேவையில்லாத இடத்துலலாம் போய் தேன் கூட்டுல கை வைக்காதீங்க. நாங்க அமைதியா போறோன்றனால பார்த்துக்கோங்க. உங்க ஹெல்த்து நீங்க அரசியல்ல இருக்கணும்னு நெனைக்கிறீங்க. பார்த்துக்கோங்க. தேவையில்லாத அவ்வளோதான். தேன் கூட்டுல போய் கை வைக்காதீங்க. சிம்பிளான ஆன்ஸரா முடிச்சிட்டீங்களே சார். அடுத்து இந்த இளையராஜா இசைஞானி இளையராஜாவுக்கான பாராட்டு விழா வந்து ஒரு டைவர்ஷன் தாவேகா பரப்புரைக்கான ஒரு டைவர்ஷனா இவங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு உங்க கட்சி நிர்வாகிகள் எப்படின்னா, எல்லாருமே வந்து அத ஆக்சுவலா அது சொல்ல வந்த விஷயம் தப்பா கன்வே ஆயிருக்கலாம். ம், ம், 13ஆம் தேதி அன்னைக்கு இவங்க ஏற்கனவே ஈவென்ட் பிளான் பண்ணியிருப்பாங்க. ம், அதுல ம், மாற்று கருத்தெல்லாம் இல்ல. ஆனா எங்களுக்கு ஏன் 13 குடுத்தீங்கன்றது. நாங்க ம், 15 கேட்டோம். ம், 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 17 15 முடியாது நீங்க 17 கேட்டோம். 13 குடுத்த டேட் யாரு? ம், ஓகேங்களா? ம், அது குடுத்தீங்க. அன்னைக்கு குடுத்து ஈவென்ட்ல லைவ் போயிட்டு இருக்கு. நடுவுல திடீர்னு ஒரு தலைமைச் செயலகத்துல மீட்டிங் போட்டிருக்குன்னா, அந்த மீட்டிங்க பிரேக்கிங் பண்ணி எல்லா சேனலையும் லைவ் கட் பண்ணி அத கொண்டு வரணுன்ற அவசியம் என்ன? அத ம், அத அட்லீஸ்ட் வந்து மக்கள் பார்த்தாங்களா? டிவில உங்க லைவ் வந்த உடனே டிவி சேனல மாத்துறாங்க மக்கள். இந்த 30 செகண்ட்ஸ் டிவிக்காரங்க இது குறைஞ்சிச்சு, வியூவர்ஸ் குறைஞ்சிச்சுன்னு டப்புன்னு உங்க ம், லைவ தூக்கிட்டு திருப்பி போட்டாங்க. ம், சரி ஃபைன். அதுக்கப்புறம் வந்து உங்க ஃபங்ஷன் அரசாங்க ஃபங்ஷன்னு சொல்லிட்டு எல்லா டிவிலயும் லைவ் குடுத்தீங்க. வியூவர்ஸ்லாம் எங்க போனாங்க? எங்க விஜயனோட இது போட்டாங்களோ, அங்க மூவ் ஆனாங்க. ம், ஓகேங்களா? அத வந்து அதாவது ரஜினி ரஜினி ஐயாவா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், அ இவரு உதயநிதி ப்ரோவா இருக்கட்டும், சிஎம் சாரா இருக்கட்டும், உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க. ம், ஓகேங்களா? அதுக்கு இருக்கிற அ வரவேற்பு எவ்வளோ இருக்கு? ஓகேங்களா? ம், ஒரு ஒரே ஒரு ஒற்றர் தலைவர் நீங்க சொல்றீங்க இல்லையா? அவருக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்கு? இது எல்லாமே எத குறிக்குது அப்டின்னா, இது விஜயனுக்காக வந்த கூட்டம்னு தான் நீங்க சொல்லலாம். ம், மக்களுக்கு அந்த மாற்றம் வேணும்னு நெனைக்கிறாங்க. ம். தற்போது தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன? 2026ல யாரோட கூட்டணி இருக்கும்? கூட்டணி பொறுத்தவரைக்கும் தலைவர் தான் முடிவு பண்ணதா வந்து அ த செயற்குழுலயும், பொதுக்குழுலயும் முடிவு ம், பண்ணிட்டாங்க. ஸோ, அது எனக்கு தெரிஞ்சு டிசம்பருக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்த ஸ்டெப் எடுப்பாங்க. ம், அதுவரைக்கும் அதுக்கான ம், பெரிய ஸ்டெப்ஸ் எதுவும் நடக்காது. இப்போதைக்கு டிசம்பர் வரைக்கும் வந்து நம்ம தேர மக்கள சந்திக்கிற சுற்றுப்பயணம் இருக்கு. அந்த சுற்றுப்பயணத்த நல்லபடியா நடந்து முடியணும். இன்னும் எவ்வளோ எதிர்கொள்ள போறோம்னு தெரியல. போலீஸோட அடக்குமுறைகளா இருக்கட்டும், இல்ல இந்த ஆளும் அரசாங்கங்கள் வந்து நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து நேத்து தலைவர்கள்லாம் குடுத்த பதிலுக்கு விஜய் அண்ணா ஒரு அறிக்கை ம், குடுத்திருந்தாரு. ம். கொஞ்சம் கொஞ்சம் காட்டமாவே காட்டமா. குடுத்திருந்தாரு. அது அந்த இதுக்கு என்ன ரெப்பல்ஷன் வரப்போகுது போலீஸ் பெர்மிஷன் விஷயத்துல நம்ம பார்க்க தான் ம், போறோம். ம். இட் வில் பி அ ஃபைட். இட் வில் பி அ ஃபைட். ஆனா அதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபைட் இருந்தாலுமே, ஃபைனலா அந்த மக்களோட கூட்டத்த பார்க்கும்போது அந்த ஃபைட்டுக்கான பதில் வந்துரும். ம். சார் இதுல குறிப்பா பார்க்குறப்போ, திரு விஜய் அவர்கள் வந்து திராவிட கட்சிகள் அப்படின்னு 70 ஆண்டு ஆண்ட திராவிட கட்சிகள எதிர்க்கிறேன், எதிர்த்து தான் நான் போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, ஏதோ ஒரு இடத்துல திமுகவ மட்டுமே அவர் திராவிட கட்சின்னு நம்புறாரா? இல்ல அதிமுகவ அவர் பெருசா விமர்சிக்கவே மாட்றாரே! அதுவும் திராவிட கட்சி தான். இல்ல. அதுல விமர்சனம் பெருசா இல்லையே! அதிமுகவோட ஒரே கொள்கை திமுக எதிர்க்கிறது. ம். சரிங்களா? அத தாண்டி அவங்களோட கொள்கைகள் வந்து அதே திராவிட கொள்கைகள் தான். ம், ம். இன்னைக்கு தாவேகாவுக்கு கொள்கை வந்து வெறும் திராவிட கொள்கைகள் மட்டும் இல்ல. அத தாண்டி வந்து அம்பேத்கரோட கொள்கைகளும் இருக்குது. ஓகேங்களா? தமிழ் தேசியமும் இருக்குது. ஓகேங்களா? தமிழ் தேசியமும் இல்லாமலாம் கிடையாது. ம், ம். முழுசா தமிழ் தேசியம் கேட்டா கிடையாது. ஏன்னா இது வந்து உணர்வு. மக்களோட உணர்வு. நீங்க வெறும் அந்த இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அந்த கொள்கைகளோட நம்ம பயணிக்கிறோம். எல்லாருமே சொல்லுவாங்க, அ இதுக்கு கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு. அது எங்களோட திராவிடத்தோட கொள்கைன்னு சொல்றீங்க. அது வரத்துக்காக இந்த 4 1/2 வருஷத்துல நீங்க என்ன ஃபைட் போட்டீங்கன்னு இருக்கு. ம், ம். உங்களுக்கு ஃபண்ட் குடுக்கல. சரி ஃபண்ட் விஷயம் தனி நீங்க வந்து சுத்தி விடுறீங்கனாலும், குடுக்கலல்ல ஆக மொத்தத்துல. ம். உங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒத்துக்கல. ஃபண்டும் வாங்கல. அப்போ அத தாண்டி நீங்க ஒரு ஃபைட் போடலாம்ல. எனக்கு எதுவுமே வரல. இல்ல அதான் நெப்புன்றது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் மத்திய அரசினுடைய கட்டுப்பாடு தான் அப்படின்னு திரு எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாடு சொல்றாரு. சாமி. எல்லாம் கட்டுப்பாடு. உங்களுக்கு ஒரு 40 எம்பி உங்களுக்கு குடுத்து அனுப்பிச்சிருக்கிறோம். ம், ஓகேங்களா? அந்த ம், 40 வந்து மெஜாரிட்டி கிடையாது. எல்லாம் புரியுது. ம், ம், ஃபைட் வேர் இஸ் த ஃபைட்ன்றது கேள்வி. நீ ஜெயிக்கல. ஜெயிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஜெயிக்க முடியாதுன்னே வச்சுப்போம். ம், ம், ஓகேங்களா? ஆனா சண்டை போடணும்ல. அந்த ம், சண்டைன்றது ஒண்ணு குறை இல்லல்ல. ஓ! திராவிட கொள்கைகள்னா, இங்க சமூக நீதி இருக்குதான்னு கேட்கிறேன். ஓகேங்களா? ஒரு வேங்கவேல் விஷயம் இருக்கு. இப்போ வரைக்கும் வந்து அதுல தீர்வு கொண்டு வர முடியல. அதுக்கான யார் மேல சார்ஜ் ஷீட் போட்டிருக்குன்னா, யார் கம்ப்ளைண்ட் குடுத்தாங்களோ அவங்க மேலயே சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு. ஒரு பக்கம் ஊரே எரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆணவ கொலை நடக்குது. அதுக்கு ஒரு தடுப்பு சட்டத்த கொண்டு வர முடியல. அப்போ அப்போ அவங்க வந்து அந்த கொள்கைகள் இல்ல. அந்த ம், ம், கொள்கை இல்ல. அந்த அந்த அத தாண்டி வந்து ஒரு தலைவர்ன்ற ஒரு ஸ்டாலின் தான் வராருன்ற ஒரு மோஷன்ல கொண்டு போறீங்க. ம், அ அந்த மோஷன்ல கொண்டு போறீங்கன்னா,
அப்போ லைக் என்ன சொல்றது, நீங்க திராவிடத்தை பின்பற்றல அப்படின்னு அர்த்தம். ம், ம். திராவிடத்தை பின்பற்றாதப்போ அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு இன்னொருத்தர் வராரு. விஜயண்ணான்ற ஒருத்தர் ஸ்ட்ராங்கா வராரு. பெரியார கொள்கை தலைவரா ஏத்துட்டு வராரு. தொடர்ச்சியா அதாவது இருவேறு கட்சிகளையும் நீங்க இல்ல விமர்சிச்சா அது அங்க தவறு. வரேன் அதான். வரேன் வரேன். இப்போ அதிமுக விமர்சிக்கிறோம்னா, அதிமுக தேவையான அளவுக்கு விமர்சிச்சா போதும்ன்றா. அவங்க ரூலிங்ல கிடையாது. ரூலிங்ல இல்லாத ஒருத்தங்க நம்ம பெருசா தூக்கி போட்டு அடிச்சு மிதிச்சு என்ன நம்ம பயன்? ம், ம், ஆ, நீங்க என்ன கேட்டா வந்து இந்த சுற்றுப்பயணத்துல அதுக்கான பதிலும் பார்ப்பீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ம், ஏன்னா போதும்ன்றேன். இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், பிஜேபியை கூட நிறைய அடிக்கணும்னு அவசியம் இல்லை. பிஜேபியை லேசா அடிச்சா கூட போதும். 29ல தான் அவங்க மெயின் டார்கெட். ம், ம். ஓகேங்களா? 29ல வந்து இப்ப எப்படி பிஜேபி எவ்வளவு அளவா அடிக்கிறோமோ, அப்ப டிஎம்கேவை அளவா அடிப்போம். ஏன்னா 40 எம்பி வச்சிருக்காங்களே, சோ அவங்களையும் அடிக்கணும். ஆனா அடிக்கணும்னா கேள்வி கேட்கணும் ம், இந்த சென்ஸ். ம், ம், ம். ஆனா அப்ப அளவா வந்து டிஎம்கே கேள்வி கேட்பாங்க. முழுமையா பிஜேபி கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு 26ன்றது வந்து ஆளுங்கட்சிக்கான தேர்தல். ஸோ ஆளுங்கட்சியில இருக்கிற டிஎம்கேவை தான் கேள்வி கேட்கணும். அதுதான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஏடிஎம்கேவை கேள்வி கேட்கறதுனால வந்து ஒரு இங்க ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் வந்துட போதான்னு கிடையாது. தே ஷுட் ஃபைட் தேர் ஓன் பேட்டில்ஸ். அவங்க ம், ம். நிலைமையே வேற மாதிரி இருக்கு. அவங்க போய் பிஜேபியோட என்னைக்கு சேர்ந்தாங்களோ அன்னைக்கே அவங்களோட பொதக்குழியை தேடி அவங்களே விழுந்துட்டாங்களோன்னு ஒரு யோசனை. ம். சார் நீங்க சொல்றத வச்சு அதாவது கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்றத வச்சு நான் பார்க்குறப்போ, டிஎம்கே உடைய நீட் இது எதிர்ப்பு அதாவது நீட்ட நாங்க அறவே ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இதுக்கு வந்திருந்தாங்க. ஆட்சி இது முடியலன்னு பண்ணாங்க. சொல்லிட்டாரு. இல்ல, இல்ல. அதுதான் சொல்றேன். அத நாங்க போராடிக்கிட்டே இருக்கோம். நாங்க என்றைக்கும் அந்த போராட்டத்த நாங்க கைவிடவே இல்ல. ம். மத்தியில வந்து எங்களுக்கு எதிரான பாஜக ஆட்சி இருக்கு. அதை தொடர்ந்து வந்து எங்களுக்கு இந்த மாரியான ஒரு எதிர்ப்பு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. மத்தியிலயும் நம்ம ஆட்சிய மாத்தணும் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்றாரு. இல்ல நான் கேட்கிறேன். இவங்க வாக்குறுதி குடுக்கும்போது, அப்ப யார் மத்தியில ஆட்சி இருந்தது? ம். அப்ப அப்ப தெரியாதுங்களா? அப்ப தெரியாதா வந்து அதான் மத்தியில போராட்டத்த பிஜேபி? நாங்க தொடர்ந்து கைவிடவே இல்ல. போராடிக்கிட்டே இருக்கோம். போராடுவோம் அப்படின்னு தான் சொல்றாரு. நான் அத ஓப்பனா சொல்லணும்னா, ஏமாத்துறாரு. சரிங்களா? மக்களுக்கு அது தெரியும். இவங்க ஏமாத்தி, ஏமாத்தி தான் இந்த வரை ஆட்சிக்கு வந்தாங்க. ஓகேங்களா? நீங்க போய் கடன் வாங்கிக்கோங்க. நகை கடன்லாம் வந்து ரத்து போயிடும்னு சொல்லி ஏமாத்தி வந்தது. ஓகேவா? இது கல்வி கடனா இருக்கட்டும், நகை கடனா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு கடன்கள வந்து இது கோஆப்பரேட்டிவ் சொசைட்டில இருக்க கடன்களா இருக்கட்டும், விவசாய கடன்களா இருக்கட்டும், இந்த மாரி வந்து எல்லா கடனையும் ரத்து பண்றோம். அது பண்ணுவோம், இல்லாம ஆக்கிடுவோம். மக்களை இல்லாமைன்ற இடத்துல இருந்து மாத்தி எடுத்துட்டு வந்துருவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, எல்லாருக்கும் ரூ. 1000 ம், ம். இந்த ரூ. 1000 இந்த ரூ. 1000 இந்த ரூ. 1000 பணத்தால மக்கள விலைக்கு வாங்குறாங்களோ! ம், ம். அது அது அந்த கேள்வி ஏன் யாருக்குமே வரல? ஓகேங்களா? அதுவும் அரசாங்கத்தோட பணத்துல உங்க பிரச்சாரத்த நீங்க செய்றீங்க. ஓகேங்களா? போன வாட்டி பொங்கலுக்கு காசு தரல. இந்த வாட்டி பொங்கலுக்கு காசு தர போறீங்க. ஏன்னா, அந்த பணத்தால எல்லாரையுமே விலைக்கு வாங்கிட முடியுமா? அதுக்கு ஒரு லிமிட் இல்லையா? மக்களுக்கு ஒரு ஒரு யோசனை என்னைக்கா ஒரு நாள் கிராஸ் ஆகும்ல. ம், ம். அன்னைக்கு உங்க நிலைமை என்னன்றது இருக்கு. உங்க கொள்கைய நீங்க வந்து அப்ப 4 1/2 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்கன்ற கேள்வி வருதுல்ல. வந்த உடனே நாங்க அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல. ம், அந்த ம். ரகசியம் இப்ப என்ன ஆச்சுன்ற கேள்வி வரும்ல மக்களுக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கணும்ன்ற அவசியம் ம், கிடையாது எங்களுக்கு. ம். நாங்க வந்து நம்ம ஜனநாயகத்துல இருக்கிறோம். இந்த கொள்கைன்னு சொல்றது எல்லாமே சரி. நான் வந்து நாம் தமிழர் தம்பிகளுக்கும் சேர்த்து சொல்றேன். ம், ம். தாவேகாவோட தோழர்களுக்கும், சகோதரர்களுக்கும் சேர்த்து சொல்றது இதுதான். அது ஒரு விடுதலை உணர்ச்சி. கொள்கை அந்த அந்த ஒரு விடுதலை உணர்ச்சி நோக்கி தான் நம்ம போறது. அது நம்ம போற பாதை என்னமோ அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கணும். ம், அதுக்கு ம். திராவிடமா இருக்கலாம், தமிழ் தேசியமா இருக்கலாம், இல்ல இந்திய தேசியமா இருக்கலாம், பாரத தேசமா இருக்கலாம். வாட்டெவர் யூ மே டேக். ஒரு விடுதலை உணர்ச்சியோட வெளிப்பாடு தான் கொள்கைகள். நம்ம வந்து விஜய் அண்ணா ஒரு பாதைய ஃப்ரேம் பண்ணி போயிட்டு இருக்காரு. வி வில் வாக் இன் இட். வி ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். நம்ம அத பத்தி மட்டும் யோசிப்போம். இல்ல 2026ல ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்போ ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னா, நீட்டோட உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீட் ஸ்டேட் விவகாரத்தில். ஸ்டேட் லிஸ்ட்க்கு கொண்டு வரணும். ம், ம். அதுதான் நம்மளோட இது. அத செஞ்சா தான் இது எல்லாமே மாறும். ம், ம். ஏன் நான் வந்து இந்த விஷயத்துல ஸ்டேட்டஸ் கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும்னு நாங்க சொல்றோம்னா, வி ஆர் ஃபார் 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 அஹெட் தென் அதர் ஸ்டேட்ஸ் இன் ம், ம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும். கல்வியோட ஸ்டாண்டர்ட் ஒரு பக்கம் விட்டுருங்க. சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலா நம்ம இல்ல நம்ம சொல்லிக்கிட்டாலுமே, பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேல இங்க இருக்கிற காலேஜஸ் அதிகம், இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் அதிகம், எல்லாமே அதிகம். ம், மத்த ம். ஸ்டேட்ட கம்பேர் பண்ணும்போது வி ஆர் ஃபார் அஹெட். பேசிட்டு இருக்கிற இப்போ நானும் அதான் இப்ப நீங்க நீங்களும் இன்ஜினியரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இல்ல இப்ப நீங்க சொன்னத வச்சு நான் சொல்றேன். ஹிஸ்டரி வந்து அதாவது படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. படிக்கக்கூடாது. இல்ல, இல்ல. அது அதுக்கேத்த பெரும் வேலைகள். அதான் பெரும் தாக்கத்த ஏற்படுத்தல. ஏஐ முன்னாடி ஹிஸ்டரி பெரும் தாக்கத்த ஏற்படுத்தல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இத தான் திரு சீமான் அவர்கள் நேற்று மேடையில சொன்னாரு. என்னன்னா, தமிழை மறந்த தற்குறி விஜய் அப்படின்ற மாரி தற்குறி தாவேக்கா அப்படின்ற ஒரு இத சொல்லியிருந்தாரு. ரூ. 2,00,000 குடுத்து, வீட்டு வாடகை குடுக்குற திரள்நிதி திருடர பத்தி நான் பேச விரும்பல. லெட்ஸ் மூவ் ஆன் டூ ம், ஃபியூச்சர். ம், 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 ஓகேங்களா? ம். ஹி இஸ் அ டிமினிஷிங் பொலிட்டீஷியன்.
அவர் வந்து ஒரு ஒரு அழிவை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன். அவரை பத்தி பேசி நான் என் நேரத்தை வீணாக்க விரும்பல, நேயர்களோட நேரத்தையும் வீணாக்க விரும்பல. நான் மக்களுக்கு சொல்றதும் சரி, உங்களுக்கும் சொல்றதும் சரி. நீங்க எஸ்ல ஆரம்பிக்கிறவரை பத்தி பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னொன்னு எஸ்ல ஆரம்பிக்கிறவர்ன்னு சொன்னீங்க. சீமானா? ஸ்டாலினா? யாரு? ஸ்டாலின் அவரை பத்தி பேசாம இருக்க முடியாது. சாரி, ம், ம். சிஎம் சாரை பத்தி பேசாம இருக்க முடியாது. ஓகேங்களா? அவர் தான் இன்னைக்கு சிஎம் இருக்காரு. நம்ம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனா நம்ம தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 45% வாக்குகள் எடுத்து அவர் கூட்டணியா ஆட்சி அமைச்சிருக்காரு. ம், பட் ம். கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்காதவர். பட் விஜயனா பேசுற விஷயங்களுக்கு கூட்டணி கட்சிகளை வச்சு பதில் சொல்லக்கூடியவர். இன்னைக்கு நேத்து அவரே ஆரம்பிச்சிருக்காரு. ம், 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 ம். அறிக்கை மூலியமாவும் ம், ம். கிருஷ்ணகிரியில மேடையிலையும் அதை பத்தி பேசியிருக்காரு. ஆ, ஸ்டாலின் ஓட ஐயாவோட அரசியல் வாழ்க்கை இருக்கு இல்லையா? 50 வருஷம் வாழ்க்கையில நான் கவனிச்சது என்னன்னா, அவர் பதவி அரசியல் பண்ணக்கூடிய ஆள். தன் ம், பதவிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு எவ்வளோ தூரம் வேணா இறங்கி போவாரு. ம். அதுக்கான கெப்பாசிட்டி, கேலிபர் இருக்கக்கூடிய ஆளு. அ அதனால அவர பேசாம நம்ம இங்க கடந்து போகவே முடியாது. ம், ம், ம். நம்ம இன்னைக்கு ஆளுங்கட்சி அவர் தான் இருக்காங்க. அவங்க பண்ற தப்புகள நம்ம வெளிய கொண்டு தான் ஆகணும். முக்கியமான கேள்விகள் நெறைய இருக்குது. அவங்க கேட்க வேண்டிய கேள்விகள். ம், ம். 505 வாக்குறுதிகள பத்தி என்ன கேட்டாலுமே என்ன சொல்றாங்க? குடுக்குறதா செஞ்சுருவோமான்றாங்க. பல்வேறு தகவல்கள எங்களோட பகிர்ந்துகிட்டு இன்னைக்கு தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. நன்றி.